ரஃபேல் ஒப்பந்த விவகாரத்தில் ராகுல் காந்தியின் குற்றச்சாட்டுகள் ஆதாரமற்றவை என மத்திய அமைச்சர் அருண்ஜேட்லி தெரிவித்திருந்த நிலையில் இந்த விவகாரத்தில் பொய் கூறுவதை விட்டுவிட்டு நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். பிரான்சிடமிருந்து ரஃபேல் போர் விமானம் வாங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக பாஜக காங்கிரஸ் இடையே மோதல் அதிகரித்து வருகிறது. காங்கிரஸ் குற்றச்சாட்டு தொடர்பாக நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய நிதியமைச்சர், ரஃபேல் போர் விமானங்களுக்கு அதிக விலை கொடுக்கப்பட்டதா என்பது தலைமை தணிக்கை அதிகாரியின் அறிக்கையில் தெரியவரும் என்று கூறினார். ரஃபேல் பேரம் தொடர்பாக சர்ச்சைகள் சூடுபிடித்து வரும் நிலையில் விரைவில் பிரான்சில் ஒரு குண்டு வெடிக்கும் என்று ராகுல் ட்விட்டரில் பதிவிட்டிருந்தார். இதையடுத்தே ஹாலண்டே தனது குற்றச்சாட்டை முன்வைத்தார். இதை சுட்டிக்காட்டியுள்ள ஜெட்லி, இரு நாடுகளின் எதிர்க்கட்சி தலைவர்கள் ஒரே நேரத்தில் ஒரே குற்றச்சாட்டை முன்வைத்திருப்பது எப்படி தற்செயல் என ஏற்றுக்கொள்ள முடியும் என்று கேள்வி எழுப்பியிருந்தார். போபர்ஸ் ஊழலில் ராகுல் காந்தியின் குடும்பத்திற்கு ஏற்பட்ட அவமானத்திற்கு பழிதீர்க்கும் வகையில் ராகுல் நடந்து கொள்வதாக கூறிய ஜெட்லி, இரண்டு அரசுகளுக்கிடையே நேர்மையான முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ரஃபேல் ஒப்பந்தத்தை திரும்ப பெறும் பேச்சுக்கே இடமில்லை என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்நிலையில் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லிக்கு காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அவர், உண்மையை அல்லது பொய்யை திரித்து கூறும் திறமையும் சிறப்பும் அருண்ஜேட்லிக்கு இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இந்த விவகாரத்தில் பிரதமர் நரேந்திர மோடி, நிதியமைச்சர் ஆகியோர் பொய் சொல்வதை விட்டுவிட்டு உண்மையை வெளிக்கொண்டு வர நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட முடியாது என நிதியமைச்சர் அருண்ஜேட்லி கூறியுள்ள நிலையில் உண்மையை எப்படி கண்டுபிடிப்பது என முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அவர் தனது ட்விட்டர் பதிவில், உண்மைக்கு இரண்டு முகங்கள் இருக்க முடியாது என கூறும் அருண்ஜேட்லியின் கருத்து சரி என்றும், ஆனால் எந்த முகம் உண்மை முகம் என எப்படி கண்டுபிடிப்பது எனவும் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக இரண்டு வழிகள் மட்டுமே இருப்பதாகவும், ஒன்று விசாரணைக்கு உத்தரவிடுவது, இரண்டாவது நாணயத்தை சுண்டி பூவா தலையா என்று பார்ப்பது என கூறியுள்ள சிதம்பரம், அருண்ஜேட்லி இரண்டாவது வழியை விரும்புகிறாரோ என கேள்வி எழுப்பியுள்ளார்.